بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. சென்ற வார தொடரில் இன்றைய தினமும் பாபு சபப் பொறுமை பற்றிய பாடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 ஹதீஸ்களை இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவது ஹதீஸானது وعن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال ليس الشديد بالسرعة إنما الشديد الذي يملك نفسه عند الغضب متفق عليه. கடுமையான பலவீனசாலி யார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வித்தியாசமான கோணத்தில் அணுகுகிறார்கள். கோபத்தின் காரணமாக மனிதர்களை அடக்கக்கூடியவன் உண்மையான பலசாலி கிடையாது. உண்மையில் பலசாலி யார் என்று சொன்னால் அஷ்ஷதீதுல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கதப், கோபப்படுகின்ற நேரத்தில் தனது உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவன் தான் உண்மையான பலசாலி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸானது புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவாகி உள்ளது. அடுத்த ஹதீஸ் என்று சொன்னால் وعن سليمان بن سرد رضي الله تعالى عنه قال كنت جالسا مع النبي صلى الله عليه وسلم والرجلان يتسابان واحدهما قد احمر وجهه وانتفخت أوداجه فقال رسول الله صلى الله عليه وسلم إني لأعلم كلمة لو قالها لذهب عنه ما يجد لو قال أعوذ بالله من الشيطان الرجيم ذهب عنه ما يجد فقالوا له إن النبي صلى الله عليه وسلم قال تعوذ بالله من الشيطان الرجيم متفق عليه. சுலைமான் இப்னு சுரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், குந்து ஜாலிசன் மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தேன். அப்பொழுது 2 பேர் ஒருவருக்கொருவர் ஏசி கொண்டிருந்தார்கள். அதன் காரணத்தினால் ஒருவருடைய முகம் வித்தியாசம் அடைந்து அவர் உணர்ச்சி வசப்பட்டு ஆத்திரமடைந்து அவருடைய முகம் கூட செந்நிறமாக மாறியது. இதனை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி லஅலமு கலிமத்தன் லவ் காலஹா லذهب عنه ما يجد, எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அதனை இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான சந்தர்ப்பத்தில் எவர் சொல்லுகிறாரோ அவருக்கு ஏற்படக்கூடிய இவ்வாறான விளைவுகள் இல்லாமல் போய்விடும். லவ் கால அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ذهب عنه ما يجد, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறினால் அந்த கோபத்தினால் ஏற்படக்கூடிய அந்த பிரதிபலிப்புகள் இல்லாமல் போய்விடும் என்கின்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இதனை கேட்ட சஹாபாக்கள் ஃபகாலுல, யார் அவ்வாறு கோபப்பட்டு முகம் கூட அந்த கோபத்தின் காரணத்தினால் செந்நிறமாக மாறியதோ அவரை பார்த்து அந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅவத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி அந்த இடத்தில் சொல்கிறார்கள். இதனை சுலைமான் இப்னு சுரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் போன்றோர் தங்களது ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த 2 ஹதீஸையும் மையமாக வைத்து இந்த பாடத்தோடு தொடர்படுத்தி நாம் இந்த ஹதீஸ்களை ஆராய்ச்சி செய்வோம். இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் நாளாந்தம் எமது வாழ்க்கையிலே இடம்பெறக்கூடிய எம்மை விட்டு விலகாத ஒரு அம்சமாகும்.
கோபம் என்பது சிறியவர்களுக்கும் வரும், பெரியவர்களுக்கும் வரும், ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைமைகளிலும் இந்த கோபமானது அடிக்கடி வந்து எம்மை ஒரு ஆட்டி விட்டு செல்லக்கூடிய ஒரு பண்பாகும். இந்த கோபத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் அடிப்படையில் பொறுமை என்கின்ற அந்த அம்சத்தை இழக்கின்ற பொழுதுதான் பல விபரீதங்களை இந்த கோபம் ஏற்படுத்துகின்றது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்கு அறிந்து வைத்திருந்ததன் காரணத்தினால் பல இடங்களில் கோபத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். கோபம் எதனால் ஏற்படுகின்றது என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். கோபத்தை அடக்கக்கூடியவனுடைய நிலைமையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறு பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் பல சஹாபிய தோழர்களுக்கு கோபத்தை எவ்வாறு கைக்கொள்வது என்பது பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸ்களில் 2 ஹதீஸை இந்த இடத்திலே ஒன்றாக இந்த ரியாது சாலிஹீனில் இமாம் நவவி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதுல முதலாவது ஹதீஸை நாம் பார்த்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸாகும். என்ன? உண்மையில் பலசாலி யாரு? கோபத்தினால் மக்களை அடக்கக்கூடியவன் அல்ல. நான் தான் வீரன் என்று சொல்லக்கூடியவன் உண்மையான வீரன் அல்ல. உண்மையிலேயே சரியான பலசாலி வீரன் யார் என்று சொன்னால், தான் கோபப்படுகின்ற நேரத்தில் எரிந்து விழாமல், பாய்ந்து விழாமல், அதனால் வந்து அடித்தடியில் இறங்காமல் தனது உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவன் தான் உண்மையான பலசாலி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸை முத்தஃபகுன் அலைஹ் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாம் ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறோம், ஒரு ஹதீஸை பொறுத்தவரையில் அந்த ஹதீஸை குறிப்பிட்டு விட்டு அரபியிலே முத்தஃபகுன் அலைஹ் என்று கீழே போடப்பட்டிருந்தால் இமாம் புகாரியும் முஸ்லிம் அவர்களும் தமது கிரந்தங்களில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதன் அர்த்தம். முத்தஃபகுன் அலைஹ் என்று வந்தால் இமாம் புகாரி அவர்களும் தனது கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள், இமாம் முஸ்லிம் அவர்களும் தனது கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப 2 பேரும் அந்த அறிவிப்பாளர் வரிசையில் ஒரே நிலைமையில் இருந்தால் அறிவிக்கக்கூடியவர்கள் ஹதீஸை 2 பேரும் இவ்வாறு குறிப்பிட்டதாக குறிப்பிடுவார்கள். இமாம் புகாரி மட்டும் குறிப்பிட்டிருந்தால் ரவாஹு புகாரி. அதே மாதிரி இமாம் முஸ்லிம் அவர்கள் மட்டும் இந்த ஹதீஸை பதிவு செய்திருந்தால் ஒரு ஹதீஸை ரவாஹு முஸ்லிம் என்று தனித்தனியே குறிப்பிடுவார்கள். முத்தஃபகுன் அலைஹி என்பது இமாம் புகாரிக்கும் முஸ்லிமுக்கும் சம்பந்தப்படுத்தி 2 பேருக்கு மட்டுமே குறிப்பிடக்கூடிய ஒரு ஹதீஸோட சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய ஒரு வாசக அமைப்பாகும். அப்ப இந்த கோபத்தை பொறுத்தவரையில் உண்மையில் இது ஷைத்தானின் பண்பாகும். கோபம் என்பது ஷைத்தானிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு பண்பு என்பதனை பல ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் ஷைத்தானின் புறத்திலிருந்து உந்தப்படக்கூடிய அந்த உணர்வுகள் பல விபரீதங்களை எப்பொழுதுமே ஏற்படுத்தக்கூடியது. இந்த உலகத்திலே இருந்தாலும் சரி அல்லது மறுமை வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஷைத்தானின் உந்துதலினால் ஏற்படக்கூடிய அந்த செயல்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு மனிதனை மோசமான நிலைமைக்கு இட்டு செல்லும் என்பதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஹதீஸ்கள் மூலமாக எமக்கு எடுத்து சொல்கிறார்கள். ஒருமுறை ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார், ஔசினி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு வசியத் செய்யுங்கள், அதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தக்தப், கோபம் அடையாது. பிறகு சொல்லுகிறார்கள், 2வது முறையாக ஔசினி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எனக்கு ஏதாவது மேலும் உபதேசம் செய்யுங்களேன் என்று கூறியதற்கும் 2வது முறையாகவும் லா தக்தப், நீ கோபப்படாதே என்று சொல்கிறார்கள். இதனை கேட்டுவிட்டு 3வது முறையாகவும் கேட்கிறார், மேலும் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். அப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தக்தப், நீ கோபிக்காதே என்றுதான் சொன்னார்கள். இந்த ஹதீஸானது புகாரி, திர்மிதி, அஹ்மத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு உபதேசம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை மட்டும்தான் கை கொள்ள வேண்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விடயமாவது அது மிக முக்கியமான அம்சமாக இருந்தால் கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று இருந்திருந்தால் அவர்கள் அந்த உபதேசத்தை பல முறை வந்து மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ணுவார்கள், மீண்டும் மீண்டும் சொல்வார்கள். அந்த ஒரு அமைப்பில் தான் இந்த இடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தக்லப், லா தக்லப், லா தக்லப், நீ கோபப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க.
இந்த முறையை பொறுத்தவரையில் பொதுவாக சாதாரணமான மக்களுக்கு மத்தியில் ஒரு சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஏதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி இருந்தா என்ன இவருக்கு இதை விட்டா வேற இல்லையா, இப்ப பார்த்து அதை திரும்பி திரும்பி சொல்றாங்க. ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரையில இது ஒரு மோசமான ஒரு பண்பு அல்ல, மிக சிறந்த ஒன்று. குர்ஆனை பார்த்தாலும் நாங்க தெரிஞ்சு கொள்ள முடியும், ஹதீஸை பார்த்தாலும் தெரிஞ்சு கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா சூரத்துர் ரஹ்மான்ல ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான் வார்த்தை எத்தனை முறை ரிப்பீட் பண்றாங்க. அதே வாசகத்தை அல் குர்ஆனை விளங்க முடியாது என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு பதில் கொடுக்கும் முகமாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன் வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன் வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன் பல அத்தியாயங்களில் பல முறை அதே வசனத்தை அல்லாஹ் தஆலா திரும்ப 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 சொல்லி இருக்கிறார். அல் குர்ஆனை உங்களுக்கு இலகுவாக ஆக்கி இருக்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் வந்து இந்த உலகத்தில் மிகவுமே அன்பு பாராட்டுவதற்கு தகுதியானவர் யார் என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறார், உம்மு உம்மு உம்மு. முதலாவது முறை கேட்டதற்கும் உனது தாய், இரண்டாவது முறை கேட்டதற்கும் உனது தாய், மூன்றாவது முறையாக கேட்டதற்கும் உனது தாய், நான்காவது முறையும் கேட்டதற்குத்தான் உனது தந்தை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில எந்த விஷயங்கள் அதிகம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டுமோ அந்த கேட்கக்கூடிய நபரையும் கவனத்தில் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்வார்கள். இப்படி அவர்கள் திரும்ப திரும்ப சொன்ன ஹதீஸ்களை பார்த்தால் நிறைய ஏராளமான ஹதீஸ்களை நாங்கள் பார்க்க முடியும். அதில் ஒன்றுதான் இந்த ஹதீஸ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஏதாவது கேட்க வந்தால், இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், ஏதாவது உபதேசங்களை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் வந்திருந்தால் வரக்கூடிய அந்த மனிதர் எப்படிப்பட்ட பின்னணியில் இருக்கக்கூடியவர் என்பதனை முதலாவதாக புரிந்து கொள்வார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஆளுமையை காட்டுகின்றது. தன்னை சூழ இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்குவேறு ஆணிவராக தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதனை இந்த ஹதீஸ் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அவருடைய குடும்ப பின்னணி எப்படிப்பட்டது, அவருடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எப்படிப்பட்டது, அவருடைய குணநலம் சம்பந்தப்பட்டவைகள் என்ன, இவர் கோபப்படக்கூடியவரா, இவர் பெற்றோரை வந்து தாழ்த்தி மதிப்பிடக்கூடியவரா, பெற்றோர்களை வந்து கவனிக்காமல் இருக்கக்கூடியவரா, குழந்தை விடயத்தில் எப்படி இருக்கக்கூடியவர் என்கின்ற அனைத்து விடயங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனத்தில் கொண்டு அனைவரோடும் பழகி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் இதற்கு நேர் எதிராக இருப்பார்கள். இவருடைய பக்கத்தில் ஒரு ரசிப்பார், இவருடைய ஆட்சி கீழால் அல்லது இவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழால் இருக்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் அவரை பற்றி ஒன்றுமே இவர் தெரிந்து வைத்திருக்க மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, தனது தோழர்களோடு தோழராக வாழ்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு அப்படிப்பட்ட பண்பு. தலைவருக்கு ஒரு இடம், தலைவருக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னொரு இடம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து கொடுக்கவும் இல்லை, அவ்வாறு அவர்கள் நடக்கவும் இல்லை. அவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்ததாக ஒரு சான்றை கூட பார்க்க முடியாது. ஒரு முறை ஒரு கூட்டத்தினர் வருகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சகாக்களோடு தோழர்களோடு ஒரு அவையிலே அமர்ந்திருக்கிறார். வந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவர், வந்த கூட்டத்தை தலைவரை தாங்கிய அவர் கேட்கிறார், உங்களில் தூதர் ரசூல் யாரு, ரசூலுல்லாஹ் யார் உங்களில்? அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், நான் தான் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லி. இதுல இருந்து என்னத்தை நாங்க தெரிந்து கொள்கிறோம்? நாங்கள் இந்த சம்பவத்திலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய தோழர்கள் எவ்வாறு இருந்தார்களோ அதே போன்றுதான் இருந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை அப்படி இருந்திருக்கிறது, அவருடைய ஆடை அப்படி இருந்திருக்கிறது, அவருடைய பண்பாடுகள் அப்படி இருந்திருக்கிறது, அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை அப்படி இருந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது யாராவது நம்ம இந்த இடத்துல கூட ஒரு நாள் வப்பு வந்தா புதுசா நமக்கு யாருக்குமே தெரியாத ஒருவர் தெரிஞ்சு கொள்வாரு, இவர் தான் நீங்க கொஞ்சம் முக்கியமான ஆளாக. இந்த அளவு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தது கிடையாது என்பதனை நாங்கள் அந்த இடத்திலே தெரிந்து கொள்கிறோம். எனவே எல்லா விடயங்களிலும் சமமாக இருந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது சமைப்பதற்கு ரெடி ஆகிறார்கள், ஆயத்தமாக்குறார்கள்.
எல்லோரும். ஒருவர் சொல்லுகிறார், அலைய தபஹ், ஆட்டை அறுப்பது எனது பொறுப்பு, வேற யாரும் இதுல பங்கெடுக்க வேண்டாம். சஹாபாக்களை பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தர்பியா கொடுத்திருந்தார்கள். இன்னொருவர் சொல்லுகிறார், நான் தாழ்ந்தவனா, அப்ப நீ அறுப்பதை பொறுப்பேற்றால் அலைய தபஹ், அலைய சல்ஹ், நீ அறுத்தால் நான் அதனை உரிக்கிறேன் என்று இரண்டாவது பொறுப்பேற்கிறார். மூன்றாவது அவர் சொல்லுகிறார், அலைய தபஹ், நான் அந்த அறுத்து உரித்ததை சமைத்து தருகிறேன், சமைத்து தருவது எனது பொறுப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ்னு சொல்லி பேசாம ஒரு ஓரத்துல ஒதுங்கி இருக்குல்ல, என்ன சொன்னாங்க? அலையல் ஹதம், நீங்க அருங்க பரவாயில்லை, நீங்க உரியுங்க பரவாயில்லை, நீங்க சமைங்க பரவாயில்லை, அதற்கு கொல்லி இந்த விறகு பொறை கொண்டு வருவது என்ற பொறுப்பு. இருந்தத்திலே எவ்வளவு மோசமான கீழ்த்தரமான வேலையாக இருக்கும் என்று நாம் எதனை கருதுகிறோமோ அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? நம்மள மாதிரி சர்வ சாதாரணமான ஒரு மனிதரா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக முஸ்லிம்களால் உயிருக்கு மேலாக மதிக்கப்படக்கூடியவர்கள். தற்பொழுது வாழக்கூடிய மனிதர்களை விட அதிகமாகத்தான் அந்த சஹாபாக்கள் நேசித்தார்கள், மதித்தார்கள். அந்த சஹாபாக்கள் ஒரு காலம் இதனை விரும்ப மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு உயரத்தில் வைக்க சொன்னாலும் அவர்களை விற்பார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு மத்தியில் அவர்கள் எவ்வளவு அழகாக பழகுகிறார்கள், அவர்களுடைய வேலையில் இவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சான்றாக கொள்ள முடியும். இவ்வாறு அவர்கள் கலந்து வாழ்ந்ததன் காரணத்தினால் தான் அந்த மக்களை நன்றாக புரிந்திருந்தார்கள். அதற்கு ஒரு சான்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பார்த்து, நீ அதிகமாக கோபப்படாது, திரும்பவும் கேட்டதற்கும் கோபப்படாது, மூன்றாவது முறை கேட்டதற்கும் கோபப்படாது. ஏனென்று சொன்னால் சில சமயங்களில் அவர் அதிகமாக கோபப்படக்கூடியவராக இருந்திருப்பார். எனவே கோபப்படுவது என்பது பொறுமையை கை கொள்ளாமைக்கு ஒரு உதாரணம். எனவே எவரிடத்தில் பொறுமை இருக்கிறதோ அவர் அதிகம் கோபப்பட மாட்டார் என்பதனை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க பாருங்க, இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இரண்டு ஹதீஸ்களும் நாம் தற்பொழுது கூறி காட்டிய அந்த ஹதீஸாக இருந்தாலும் சரி, அதற்கு முதல் இருந்த ஹதீஸாக இருந்தாலும் சரி, இந்த ஹதீஸ்கள் அனைத்தும் பொறுமையை கை கொள்ள வேண்டும், பொறுமையை எல்லா நிலைமைகளிலும் கை கொள்ள வேண்டும் என்பதனை இதற்கு முன்னால் பார்த்த ஹதீஸ்களில் நாங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம். இந்த ஹதீஸ்களை பொறுத்தவரையில், தற்பொழுது இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ்களை பொறுத்தவரையில், இந்த ஹதீஸ்களானது பொறுமையாக நாங்கள் இருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்தில் கோபமாக நாங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில், கோபம் வருகின்ற நேரத்தில் கூட அதிகமாக நாங்கள் பொறுமையை கை கொள்ள வேண்டும் என்பதனை இந்த ஹதீஸ்கள் வழங்கப்படுத்துகின்றன. இந்த கோபத்தை பொறுத்தவரையில் சரியாக நாங்கள் அந்த கோபம் வருகின்ற நேரத்தில் நடுநிலையை கை கொள்ளவில்லை என்று சொன்னால் பெரும் விபரீதங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வருவது, பெற்றார்களுக்கும் குழந்தைகளுக்கு மத்தியிலும் பிரச்சனை ஏற்படுவது, அதே போன்று அதிகாரியும் அதிகாரிக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு மத்தியிலும் பிரிவுகள் பிரச்சனைகள் வருவது இந்த கோபத்தை மையமாக வைத்தார். ஷைத்தானுடைய வேலை என்ன? இந்த கோபத்தை தூண்டி எப்படியாவது பிரச்சனை ஏற்படுத்துறது அவனுடைய வேலை. குறிப்பாக கணவன் மனைவியை பொறுத்தவரையில ரெண்டு பேரையும் பிரித்து அப்புறப்படுத்துவது அவனுடைய மிக முக்கியமான குறிக்கோள்கள்ல ஒன்று. அதனால நிறைய பேர் பாருங்க, எங்கெங்கெல்லாம் தலாக்கு விவாகரத்து நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் இந்த விவாகரத்துக்கான காரணம் எதுவென்று நாங்கள் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் கோபமாக இருந்திருக்கு. ஏதாவது ஒன்றை மனைவி செய்திருப்பால் அல்லது கணவன் செய்திருப்பார். இந்த தவறை காண்கின்ற பொழுது சற்று கோபம் அதிகமாக வந்திருக்கு. அந்த கோபத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது போன்று பொறுமையை கை கொண்டு அதனை நாங்கள் அடக்கி ஆளாமல் விட்டால் கீழே இருக்கக்கூடிய கை இவ்வாறு நீண்டுவிடும். கை நீண்டால் கன்னத்திலோ தலையிலேயோ பலாரண்டார விழுந்துடும். இப்போ ஒரு அடி விழுந்துட்டா போதாதான், ஷைத்தான் அதை வச்சே அந்த சிறிய பிரச்சனையை பூதாகாரமா ஆக்கி கடைசியில விவாகரத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க.
அதிகமாக கணவன் மனைவியை பொறுத்தவரையில கூடுதலாக அதிகமான கோபம் வரக்கூடிய கணவனை பொறுத்தவரையில எப்ப பார்த்தாலும் மனைவியோட எரிஞ்சு விடக்கூடியவராக இருப்பார். அந்த கோபத்தை கட்டுப்படுத்தாம மனைவிய அந்தி தலாக் சொல்லிடுவார். திரும்ப அந்த கோபம் தணிஞ்சது பிறகு இரண்டாவது அந்த தலாக்க வாபஸ் பெற்று தன்னோட சேர்த்துக் கொள்வார் மனைவியை. திரும்பவும் ஏதாவது ஒன்று நடக்கும். இரண்டாவது முறையும் அவசரப்பட்டு தலாக் சொல்லிடுவாரு. அந்த கோபம் தணிஞ்சதுக்கு பிறகு இவர் நியூட்ரலா ஆகினதுக்கு பிறகு உணர்வாரு, நான் செஞ்சது தவறுதான், அவசரப்பட்டுட்டேன். திரும்ப மனைவியை மீட்டிக் கொள்வார். மூன்றாவது முறை அவசரப்பட்டான் என்ன முடிஞ்சு அவ்வளவு. மூன்றாவது முறையும் அவசரப்பட்டால் தலாக் விட்டா மீண்டும் அவளை சேர்க்க முடியாது. அப்படி சேர்ப்பதாக இருந்தால் ஒரு கடுமையான ஒரு நிபந்தனையை இஸ்லாம் விதிக்குது. என்ன? மூன்றாவது முறை ஒருவரை தலாக் சொன்னால், விவாகரத்து செய்தால், அந்த மனைவியை வேறு யாராவது ஒருவர் சரியான முறையில் பெண் பேசி மகர் கொடுத்து திருமணம் முடித்து அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது மனக்கசப்பு ஏதாவது நிகழ்ந்து அப்பொழுது தலாக் சொல்லப்பட்டால் அதன் பிறகுதான் முதலாவது கணவர் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க முடியும். இதை கூட ஒரு அந்நிய மதத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு கேள்வியாக கேட்கிறார். எப்படி கேட்கிறார் என்று சொன்னால், 3 முறை முத்தலாக்கு சொல்லப்பட்ட ஒரு பெண்ணை அதே கணவர் மீண்டும் மனைவியாக ஆக்கிக் கொள்ள விரும்பினால் ஏன் இஸ்லாம் ஒரு கேவலமான ஒரு நிபந்தனை விதிக்கின்றது? சரியாக பார்த்தால் ஒரு கேவலமான ஒரு நிபந்தனை தான். என்ன? 3வது முறை மிஸ்டேக்ஸ் மனைவியை தலாக் சொல்லிட்டார். திரும்பவும் அந்த மிஸ்டேக்ஸ் தனது மனைவியை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவள் இன்னொரு ஆணை திருமணம் செய்து அவர்களும் மீண்டும் சேர முடியாத ஒரு தலாக்கை செய்து அதன் பிறகு விரும்பினால்தான் இவர் மீட்டிக் கொள்ளலாம். இப்ப உண்மையில் பார்த்தால் அந்த சகோதரர் கேட்டது போன்று, அந்த மாற்று மத சகோதரர் கேட்டது போன்று ஒரு அசிங்கமான ஒரு நிபந்தனை. இந்த அசிங்கமான நிபந்தனைய எப்படி பார்க்கணும்னாங்க? நிபந்தனை அசிங்கமானதா என்பதனை பார்ப்பதை விட இந்த நிபந்தனையினால் ஏற்படக்கூடிய விளைவு இப்படிப்பட்டது என்பதை பார்க்கணும். இப்படி ஒரு நிபந்தனையை வச்சா மட்டும்தான், இப்படியோ கடுமையான நிபந்தனை இஸ்லாத்தை பாருங்க, தலாக்க பொறுத்தவரையில ஏனைய மதங்கள்ல இல்லாததை விட இஸ்லாம் மிக இலகுவாக விவாகரத்துக்குரிய தன்மையை ஆக்கி இருக்கிறது. ஏனைய மதங்களில் ஒரு விவாகரத்து பெற வேண்டுமாக இருந்தால் ஒரு நீண்ட நெடிய பயணத்துக்கு பிறகுதான் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். பல கஷ்டங்கள், கோர்ட்டுக்கு அலைய வேண்டும், அவரிடம் போக வேண்டும். இதனால் தான் நிறைய பிரச்சனைகள் வருகின்றது. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் விவாகரத்துக்கு போய் அப்ளை பண்ண இப்படி 2-3 வருஷம் கடந்துடும். இந்த 2-3 வருஷம் 2 பேருக்கும் பொறுத்துக்கொள்ளவே இல்லாது. இவருக்கு கணவர் ஆணுக்கு தேவை ஒரு பெண் துணை, வேற ஒரு ஆளை திருமணம் முடிக்கணும், இவருக்கு தேவைப்படும். அவர் நினைப்பா என்ன கணவன் இல்லாம போனா தான் வேற யாராவது சந்தோஷமா வாழலாம். அப்ப சரியாக சட்ட ரீதியாக விவாகரத்து கிடைக்கும் வரைக்கும் 2 பேர் வாழவும் இல்லாது, இருக்கவும் இல்லாது. இதனாலதான் அடிக்கடி எல்லா இடங்கள்ல வீடுகள்ல இஸ்டாவ் அடித்து ஒரு இளம்பெண் சாகும், இஸ்டாவ் அடித்து ஒரு இளம்பெண் சாகும் எல்லா பத்திரிகைகள்லயும் அடிக்கடி வரும். ஏன் யாருமே வயோதிபம் அடைந்த பெண்கள், கிழவிகள் யாருமே சாகுறதில்லை இஸ்டாவ் அடிச்சு. அப்ப இதனால்தான் பெரிய கணவன் தூங்குற டைம்ல தலையில தூக்கி போடுறதும் அல்லது சாப்பாட்டுல நஞ்சை கலந்து கொடுக்கறதும், எப்படியான குறுக்கு வழிகளை ஏன் தேடுகிறாங்கன்னு சொன்னால் இந்த விவாகரத்துக்கான நிபந்தனைகளை சட்டங்களை கடுமையாக ஆக்கி இருக்கிறார். ஆனா இஸ்லாம் இலகுவாக ஆக்கிவிட்டு மீண்டும் இந்த முத்தலாக்கை பொறுத்தவரையில் கடுமையான ஒரு நிபந்தனை விதிக்கிறது. இந்த நிபந்தனை விதிக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஒருவன் அவசரப்பட்டு ஒரு முறை தலாக் சொல்லி விடுவான், பொறுக்க முடியாமல் 2வது முறையும் சொல்லி விடுவான், 3வது முறை சொல்றது தயங்குவான். ஏன்? 3வது முறை தலாக்க சொன்னா நம்ம லேசா நம்ம மனைவி மீண்டும் வீட்டுக்குள்ள இயலாது. எனவேதான் இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறது. எனவே அந்நிய மதத்தை சார்ந்தவர்களை பொறுத்தவரையில இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மோசமான பண்புகள் எது என்று அவர்கள் மேலோட்டமாக நினைப்பதன் காரணத்தினால் கருதுகிறார்களோ அவர் சரியாக ஆழமாக அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அவர்கள் கவனத்தில் கொண்டால் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அதுதான் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அப்ப இந்த கோபத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு தான் இது.
சின்ன சின்ன கோபங்களை கட்டுப்படுத்த முடியாம அவசரப்பட்டு நாங்க விவாகரத்து செய்தோம் என்று சொன்னா நம்மளுடைய அந்த அருமையான மனைவியை நிரந்தரமாக இழக்க வேண்டிய நிலைமை கூட ஏற்படும். இது ஷைத்தானுடைய தூண்டுதல். எனவே எல்லா நிலைமைகளிலும் குறிப்பாக கோபம் பீரிட்டு வருகின்ற நேரத்தில் நாங்கள் உள்ளத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி நாங்கள் உள்ளத்தை கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் ஷைத்தானோடு நாங்கள் போரிட்டு ஜெயிக்க முடியும். ஷைத்தானோடு நாங்கள் நாளாந்தம் செய்யக்கூடிய போராட்டமானது சமரானது எமது உடல் உறுப்புகளால் இருக்கக்கூடிய சமரை விட உள்ளத்தினால் செய்யக்கூடிய போர் தான் பெரும் இடத்தை வகிக்கிறது. ஏனென்று சொன்னால் அதிகமாக ஷைத்தான் எங்கு விளையாடுகிறான்? எமது உள்ளத்தில் தான். உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த மோசமான எண்ணம், மோசமான சிந்தனை, அந்த ஷைத்தான் உண்டாக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் தான் எமக்கு செயல் வடிவம் கொடுக்க தூண்டுகிறது. எனவே ஆரம்பமே உள்ளத்தோட தொடர்பானது. எனவே இந்த உள்ளத்தில் எழக்கூடிய இந்த கோபத்தை பொறுத்தவரையில் நாங்கள் உள்ளத்தில் வைத்து அதற்கு சமாதி கட்ட வேண்டும். அதற்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையை கை கொள்ளுங்கள், அதுதான் நீங்கள் ஷைத்தானுக்கு கொடுக்கக்கூடிய சாட்டை அடி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக இவருக்கு உணர்த்தி, நீங்கள் அப்படி நீங்கள் பொறுமையை கை கொண்டு உங்களுடைய கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த பழகிவிட்டால் நீங்கள் தான் உண்மையான பலசாலிகள், உண்மையான வீரர்கள் நீங்கள் தான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக இவருக்கு உணர்த்துகிறார்கள். அதே மாதிரி பாருங்க, இந்த கோபத்தை பொறுத்தவரையில இந்த கோபமானது சில சமயங்கள்ல ஒரு மனிதனை மோசமான நிலைமைக்கு இட்டுச்சிடும். சில வீடுகள்ல சாப்பிட்டு பார்க்கலாம், சாப்பிடுற நேரத்தில் முதலாவது கல்லு கடிபட்டும் சோத்துல, இரண்டாவது முறையும் ஏதாவது ஒன்று கடிபட்டும், அதையும் பொறுத்து மூணாவது முறை எடுத்து வைக்கிற நேரத்துல ஒரு மயிர் ஒன்று தலைமுடி அந்த சோத்துல இருந்துட்டா ஒரே சட்டி ஒரு பக்கம் பானை ஒரு பக்கம் போயிடும். முதலாவது இது நம்ம இரணத்துக்கு நம்ம உடக்கூடிய அந்த உணவுக்கு செய்யக்கூடிய அவமரியாதை. இரண்டாவது அந்த பாத்திரங்களை உடைக்கிறது, இரண்டாவது மோசமான பண்பு. இந்த பாத்திரங்களை உடைக்கிறது நம்ம வகைய பாத்திரங்கள் தான், நாங்க தான் உடைக்கிறோம், திரும்ப நாங்க தான் அதை வேற ஒன்று வாங்கி கொடுக்கிறோம். சிலாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா மனைவியோட ஆத்திரப்பட்டு அவசரமாக அரைந்து விடுவார்கள் கன்னத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்த ஒரு அம்சங்கள்ல ஒன்று எது? கன்னத்தில் முகத்தில் அறைவது. அப்ப கோபத்தை நாங்க அடக்கி ஆளாவிட்டால் முதலாவது கோபப்படுறது முதல் பாவம், அடுத்தது எல்லாமே பாவத்துக்கு தான் கொண்டு போகும். பாத்தீங்களா, சில பெற்றார்களை பொறுத்த வரையில அதிகமாக கோபப்படக்கூடியவர்களாக இருந்தால் மகனுக்கு வில்லன் வாப்பா தான். குறிப்பா சின்ன வயசுல பாத்தீங்கன்னு சொன்னா வாப்பாவை கண்ட மகனுக்கு பிடிக்காது, மகனை பார்த்தா வாப்பாவை பிடிக்காது. எப்ப பார்த்தா ரெண்டு பேருமே ஏசி கொண்டிருப்பார்கள், பேசிக் கொண்டிருப்பார்கள், அடித்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப எப்படி அடிக்கப்படுறதன் காரணத்தினால, அப்ப தந்தைக்கு ஏற்படக்கூடிய அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால் மகன் அந்த சின்ன வயசில் செய்யக்கூடிய அந்த சின்ன தவறுகளை கூட பொருந்திக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இவர் தொடர்ந்து அந்த குழந்தையை அதட்ட ஆரம்பிக்கிறார், தொடர்ந்து அந்த குழந்தையை தட்ட ஆரம்பிப்பார், அடிக்க ஆரம்பிப்பார். கடைசியில் அந்த குழந்தை சின்ன வயசிலிருந்து வளர்க்கப்படுகின்ற நேரத்தில் எப்படி வளர்ந்தாலும் தனது தந்தை கொடூரமான ஒரு மனிதர், தனது தந்தை மிகவும் மோசமான ஒருவர், தனது தந்தைக்கு என் மீது இரக்கம் கிடையாது என்கின்ற உணர்வோடு அந்த குழந்தை வளர்ந்து வரும். வளர்ந்து பெரியவனாக ஆகின்ற நேரத்தில் இந்த தந்தை வயோதிபத்தை அடைந்து விடுவார். அந்த நேரத்தில் இந்த மகனுடைய அரவணைப்பு ஆதரவு தேவைப்படும். இந்த குழந்தை சின்ன வயசுல தனது தந்தை நடந்து கொண்ட விதங்களை நாளாந்து யோசிப்பார். இன்னைக்கு பண்றியா பாடு, அந்த கவனிக்க மாட்டேன் போயிடுவான். அப்ப பெற்றார்களை பொறுத்தவரையில குழந்தை விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்ம நல்ல முறையில் அவர்களை நடாத்த வேண்டும். எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் அதனை கட்டுப்படுத்தி நாங்கள் அந்த இடத்தில் நல்ல நிதானத்தோடு நாங்கள் நடப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி நடந்தோம் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் பாசத்தோடு இருப்பார்கள், பாசம் அங்கே கட்டி எழுப்பப்படும். அந்த குழந்தைகள் வளர்ந்து ஆளாகின்ற நேரத்தில் எம்மோடு நெருக்கமான உறவு கொண்டவர்களாக அவர்கள் உருவாகி வருவார்கள். நாம் வயோதிபத்தை அடைந்திருக்கின்ற நேரத்தில் எல்லா நேரங்களிலும் எமக்கு கை கொடுத்து உதவக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். நாங்கள் மறந்து விட்டால் கூட எமக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே
பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக அந்த குழந்தைகள் இருப்பார்கள். எனவே பாருங்க, ஒரு கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனால் எவ்வளவு பாரிய விளைவுகளை அதை ஏற்படுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கவனத்தில் கொண்டுதான் இந்த விடயங்களை சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக லா தகதப், கோபம் கொள்ளாதே. ஏனென்று சொன்னால் அது பொறுமைக்கு எதிரானது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். அல்லாஹ் தஆலா யாரோடு இருக்கிறார்? பொறுமையாளர்களோடு இருக்கிறார். எனவே அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறார் என்றால் பொறுமையை கை கொள்ளக்கூடியவர்கள் தான் அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்று சொன்னால், யாருக்கு அதிகமாக கோபம் வருகிறதோ அந்த கோபம் வருகின்ற நேரத்தில் எல்லாம் பொறுமையை கை கொள்ளாது அவர் உணர்ச்சி வசப்பட்டு செயல்களில் இறங்கி விடுகிறாரோ அவர் அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை பெற முடியாது. ஏன்? அல்லாஹ் தஆலா பொறுமையாளோடு இருக்கிறார். கோபம் என்கின்ற பண்பு பொறுமைக்கு நேர் எதிரானது. எனவே நாங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை பெற வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ் தஆலா எப்பொழுதும் எம்மோடு இருக்க வேண்டுமாக இருந்தால், எல்லா நிலைமைகளிலும் குறிப்பாக கோபம் வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையை கை கொள்ள வேண்டும். இதனைத்தான் இது சொல்லுகிறது. இதே மாதிரி கோபத்தினால பல சந்தர்ப்பங்கள்ல வரலாற்றுகளில் பார்க்கலாம். அடித்து கொன்றவர்களும் இருக்கிறார்கள், கொல்லப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். ஒரு கோபம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட ஒரு கோபமாக இருக்கும். திடீர்னு சொல்லி கத்திய கம்ப அறிவாளை தூக்கிடுவாங்க, வெட்டுள்ள துண்ணு ரெண்டு. அதுக்கு பிறகு யோசிப்பாங்க, ஆகா இந்த கோபத்தை கொஞ்சம் நான் அடக்கி இருந்தா என்ன வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் போக வேண்டியது இல்லையே சொல்லி ஜெயிலில் உட்கார்ந்து யோசிப்பாங்க. அப்ப எப்படி பாரிய விளைவுகளை இந்த கோபம் என்கின்ற மோசமான ஒரு பண்பு ஏற்படுத்த வல்லது. எனவே இந்த கோபத்தை நாங்கள் வெல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது நாம் இதுவரைக்கும் பார்த்தது முதலாவது ஹதீஸ். இரண்டாவது நாங்கள் குறிப்பிட்ட ஹதீஸை பொறுத்தவரையில் இவ்வாறு கோபம் வந்துவிட்டால் அதனை நாங்கள் எப்படி அடக்குவது, அதற்கான உபாயம் என்ன, அதற்கான வழிமுறை என்ன என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது சுலைமான் இப்னு ஸர்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த அந்த ஹதீஸானது. அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற நேரத்தில் இரண்டு பேர் அந்த இடத்திலே வந்து சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், ஒருவரை ஒருவர் ஏசிக் கொள்கிறார்கள், ஒருவருடைய முகம் வந்து சிவந்து விடுகின்றது. இதனை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று யாராவது கோபம் வருகின்ற நிலைமையில் சொன்னால் அவருடைய உடம்பில் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் இல்லாமல் போய்விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் வந்தால் அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, அதற்கான வார்த்தை பிரயோகங்கள் ஏதாவது இருக்கிறதா, இஸ்லாம் சொல்லக்கூடிய துஆக்கள் ஏதாவது இருக்கின்றதா, ஔராதுகள் ஏதாவது இருக்கின்றதா என்கின்ற அடிப்படையில் பார்த்தால் அதனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார். எனவே இந்த கோபம் என்கின்ற இந்த நோயை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு ரீதியான வழிகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று மார்க்க ரீதியான ஔராது ரீதியான சில விடயங்களை சொல்லி இருக்கிறார்கள். இரண்டாவது உடல் ரீதியான சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமது மனதுக்குள் நாங்கள் சொல்லக்கூடிய, எமது வாயளவில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லி தருகிறார்கள். என்ன? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தூக்கி எறியப்பட்ட அந்த ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்கிறேன்? பாதுகாவல் தேடுகிறேன். எனவே ஷைத்தான் மோசமான பண்புகளை ஏற்படுத்துவான். அந்த நேரத்தில் அந்த மோசமான ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் யாரிடத்துல அந்த பாதுகாவல் தேட வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே. அப்ப பாதுகாவல் தேடுவது என்பது ஒரு வணக்கமாகும். இந்த வணக்கத்தை அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவனை இஸ்லாத்திலிருந்து அப்புறப்படுத்திவிடும். கோபம் வந்தாலும் சரி, ஏனைய முறைப்பாடாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நாங்கள் முறைப்பாடு செய்து பாதுகாப்பை தேட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது. இதே போன்று இன்னொரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் ரீதியான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எவ்வாறு என்பதை சொல்லுகின்ற நேரத்தில் யாராவது ஒருவர் அமர்ந்திருக்கிற நேரத்தில் கோபம் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? அவர் சாய்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி தருகிறார்கள். அதே போன்று ஒருவர் கோபம் வந்து அடக்க முடியவில்லை என்று சொன்னால் என்ன செய்யட்டும்? உது செய்து கொள்ளட்டும். அப்ப
உள ரீதியான ஒரு பண்பாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் ஒரு வேலையை. அதே போன்று உடல் ரீதியான ஒரு வேலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோபத்துக்கான ஒரு மாத்திரையாக, மருந்தாக, தீர்வாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். எனவே இந்த கோபத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று, நிறைய பேர் இந்த கோபத்தை வைத்துத்தான் இஸ்லாத்தை கூட மத்தாக்களை கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. சிலரை பொறுத்தவரையில் அவரிடத்திலே உண்மை இருக்கும், சத்தியம் இருக்கும், குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்றொரு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் இருப்பார்கள், நல்ல எண்ணத்தோடும். ஆனால் அவர் கோபப்படக்கூடியவராக இருந்தால் யாரும் அவரை அணுக மாட்டார்கள். நிறைய தாய்கள்கிட்ட இப்படியான பண்புகள் இருக்கிறது. அதன் காரணத்தினால் அவர்களை விட்டு நிறைய மக்கள் விரண்டு ஓடுவதை பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் சொல்கிறார், நீர் கடுகடுப்பான ஒருவராக இருந்திருந்தால் மக்கள் உன்னை விட்டு என்ன செய்திருப்பார்கள்? விரண்டு ஓடிருப்பார்கள். அப்ப அந்த கடுகடுப்பான உணர்வு எதனால் வெளிப்படும்? கோபத்தினால். எனவே அந்த நிலைமை இல்லாமல் போய் நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நிதானமாக இருக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆக வேண்டும். மற்ற இன்னொரு விஷயம், இந்த ஹதீஸை பொறுத்தவரையில கோபம் வந்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்கிற வார்த்தையை பொறுத்தவரையில பல இடங்கள்ல பிரயோகிக்குமாறு இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. உதாரணமாக, கோபம் வந்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று பாதுகாவல் தேட வேண்டும் அல்லாஹ்விடத்தில். இரண்டாவது, அல் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல் குர்ஆனை நீங்கள் ஓத நாடினால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுங்கள், ஷைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுங்கள். அப்ப அல் குர்ஆனை பொறுத்தவரையில ஒருவர் ஒரு அத்தியாயத்தை ஆரம்பத்திலிருந்து ஓத விரும்பினால் ஆரம்பத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி, இரண்டாவதாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறி அந்த அத்தியாயத்தை ஓத ஆரம்பிக்க வேண்டும். ஒரு அத்தியாயத்தின் இடையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் பெரும்பாலான தஜ்வீத் உலமாக்களுடைய கருத்து, முஃபஸ்ஸரீன்களுடைய கருத்து என்னவென்றால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறி ஆரம்பிக்க வேண்டும். இப்படி இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது. கோபம் வந்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஹதீஸ் பார்க்கிறோம், புகாரில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிம் கிரந்தத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிலரை பொறுத்தவரையில் கொட்டாவி விட்டால் அந்த சந்தர்ப்பத்திலும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறுவார்கள். இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்தால் ஆதாரம் இதற்கு கிடையாது. அப்ப எந்த இடங்களெல்லாம் ஷைத்தானின் ஊசலாட்டத்தினால் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுமாறு கற்று தந்திருக்கிறார்கள். எனவே இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, தும்மல் விட்டால் அந்த தும்மலானது அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும், தசாவு என்று சொன்னால் கொட்டாவி விடுதல், இது ஷைத்தானின் புறத்திலிருந்தும் ஏற்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே இந்த கொட்டாவி விடுவதும் ஷைத்தானின் தூண்டுதலினால் ஏற்படக்கூடிய ஒன்று. எனவே அந்த இடத்தில் நாங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லலாம் என்று தான் நிறைய மக்கள் செய்து வருகிறார்கள், சொல்லி வருகிறார்கள். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிறார்கள், தும்மல் வந்தால் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒன்று, எனவே நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுங்கள் என்று தெளிவாக வருகிறது. அதே ஹதீஸ்ல ததாவ் கொட்டாவி விட்டால் இது ஷைத்தானின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒன்று, எனவே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னார்களா? அவ்வாறு கூறுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், முடியுமானவரை அதை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப தடுப்பது என்று சொன்னா என்ன? வாயை பிளந்து நாங்கள் ஹோன்று கட்டாவி விடாமல் வாயை மூடிக்கொள்வதன் மூலமாக அதை தடுக்க முடியும், அல்லது எமது கரத்தை வைத்து நாங்கள் தடுக்க முடியும். இவ்வாறான முறைகள் இருக்கிறது தவிர அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று தான் சொல்ல வேண்டும் என்று இருந்தால் அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க வேண்டும். கொட்டாவி ஏற்படுவது ஷைத்தானின் தூண்டுதல் தான், அவனுடைய செயலால் தான் ஏற்படுகிறது, இதில் சந்தேகம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் கொட்டாவி வந்தால் நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறுங்கள் என்று சொல்லி தரவில்லை. எனவே மார்க்கம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது மார்க்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்தது மார்க்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்த விடயங்கள் மார்க்கமாகும். எவ்வளவுதான் நல்ல விடயமாக இருந்தாலும்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராத விடயங்கள் மார்க்கமாக ஆகாது. எனவே இந்த விடயத்தையும் கவனத்தில் கொண்டு நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக எமக்கு ஏற்படக்கூடிய அனைவரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான இந்த கோபத்தை பொறுத்தவரையில் அதில் குறிப்பாக நாங்கள் பொறுமையை கைக்கொண்டு உண்மையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்ற உண்மையான பலசாலிகளாக நாங்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலாவிடத்திலே எழுப்பப்படுவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பொழுது பார்த்த இந்த 2 ஹதீஸிலும் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் கேட்கலாம். தெளிவில்லாத ஏதாவது கருத்து மயக்கங்கள் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். கோபம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஆதரவு இருக்கா? கோபம் வந்தா தண்ணி குடிக்கிற சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. எழுந்து நின்றா உட்காருங்க, எழுந்து நின்றா உட்காருங்க, உட்கார்ந்து இருந்தா சாய்ந்து கொள்ளுங்கள். ஆனா ஒன்றுக்கு மாற்றமாக செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி கோபத்துல உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல கோபம் வந்தா வெளிப்படப்படாது. அது கைய பாஸ்டா வந்து நீட்ட வச்சிடும். அப்ப அதுல கவனமா இருக்கணும். இன்னொரு விஷயம், இந்த சில பேர் வந்து தொழுகையை வந்து பிஸ்மில்லா வந்து வெளிப்படையா சொல்றாங்க. தொழுகை ஆரம்பிக்கும் வெளிப்படையா சொல்றாங்க. நம்ம ஊர்ல ஒரு மாதிரி தொழுகையில வந்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு முன்னாடி இந்த இமாம் வந்து சத்தமிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிடுவாங்க. இதை பொறுத்த வரையில வந்து நிறைய உலமாக்கள் இதை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரையில நம்ம ஒரு தனி பக்க சார்பு இல்லாதவர்கள், இயக்க சார்போ அல்லது வந்து தனி கொள்கை சார்போ இல்லாதவர்கள், நம்ம தனிய குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில நடக்கக்கூடியவர்கள், குர்ஆனையும் ஹதீஸை மட்டும் போதிக்கக்கூடியவர்கள் தான் நம்ம. இதன் சரியான முறையும் கூட. அப்ப இப்படி இந்த சில அமைப்பு ரீதியான முரண்பாடுகள் வர்ற நேரத்துல நீங்க எப்படி அணுக வேண்டும் இந்த பிரச்சனைகள், இஸ்லாத்துக்கு மத்தியில் இடக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு அணுகுவது என்பதனை அல்லாஹ் தஆலாவே அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். ஃபைன் தராஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்துஹு இலல்லாஹி வர் ரசூல். ஏதாவது ஒரு விடயத்தில் நீங்கள் பிணக்குப்பட்டுக் கொண்டால், கருத்து முரண்பாடுகள் உங்களுக்கு நிலவினால் தீர்ப்புக்கு எங்க போக வேண்டும்? ஃபருத்துஹு இலல்லாஹி வர் ரசூல். அல்லாஹ்விடத்திலும் அவருடைய தூதரிடத்திலும் தீர்ப்புக்கு போக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் என்ன குறிப்பிடப்படுவது? என்ன? அல் குர்ஆன். அவருடைய தூதரிடத்தில் குறிப்பிடப்படுவது சுன்னாவாகும். தற்பொழுது சுன்னாவும் குர்ஆனும் சுன்னாவும் எமக்கு மத்தியிலே இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகங்கள். இது இருப்பது எல்லாமே குர்ஆனும் குர்ஆனுக்கு எழுதப்பட்ட தஃப்சீர் விளக்கங்கள். இந்த சைடுல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹதீஸ் கிரந்தங்கள். இது புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூ தாவூத், நசாயி, இப்படி முஸ்னத் அஹ்மத் இப்னு ஹம்பல் எல்லாமே வந்து ஹதீஸ் கிரந்தங்கள். இப்ப இந்த 2 இடத்துல நாங்க வந்து தீர்ப்பு போனா மார்க்கம் எது? நமது நாட்டுல செய்வது மார்க்கம் இல்லை, எகிப்துல செய்வது மார்க்கம் இல்லை, சவுதியில செய்வது மார்க்கம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன். எது மார்க்கம்? இந்த குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கிறது மார்க்கம். இப்ப வருவோம் நாங்க எது? தொழுகைக்காக வேண்டி எழுந்து நின்று விட்டால் இமாம் தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு கட்டிடுவார். இப்ப சூரத்துல் ஃபாத்திஹா கண்டிப்பா ஓதணும். சூரத்துல் ஃபாத்திஹா பொறுத்தவரையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அது தொழுகையே கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா பொறுத்தவரையில ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது முதலாவது வசனம். இப்போ ஓதுறதா இல்லையா? குர்ஆனை பார்த்தா குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹாவுல இமாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சத்தமிட்டு ஓத வேண்டுமா இல்லையா? குர்ஆன்ல காண இல்லை. குர்ஆனுக்கான விளக்கம் தானே இது ஹதீஸ். ஹதீஸ் கிரந்தத்துல போனோம்னு சொன்னா இருக்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்கள்ல வந்து டாப் லெவல்ல குர்ஆனுக்கு அடுத்தபடியாக நம்பக தன்மையில மிக மேல்நிலையில் இருக்கக்கூடிய 2 ஹதீஸ் கிரந்தங்கள் எது? முதலாவது புகாரி, இரண்டாவது முஸ்லிம். உலகத்துல யாருமே வந்து புகாரி முஸ்லிமையும் என்ன செய்ய மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. ஆங்காங்க இருக்கக்கூடிய ஒரு சிலரை தவிர இவர்கள் எல்லாம் விதிவிலக்கானவர்கள், அதுலயும் புறப்படுத்திட்டு இருப்பாங்க. இந்த ஹதீஸ் கிரந்தங்கள்ல முதலாவது புகாரிக்கே புகாரியை போய் பாபு சலா தொழுகை பற்றிய பாடத்தை புரட்டும்.
புரட்டினா நிறைய ஹதீஸ்கள் தொழுகையை பற்றி பேசுது. வரக்கூடிய ஹதீஸ்கள்ல நிறைய சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். இதை பொறுத்தவரையில சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். நான் எப்படி என்று சொன்னா மிக எங்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் விளக்கமாகவே தெளிவா வருகிறது. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் என்று சொல்லியிருக்கிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பின்னால் என்று சொல்லியிருக்கிறேன். உமரின் பின்னால் என்று சொல்லியிருக்கிறேன். எவரும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சத்தமிட்டு ஓதவில்லை. அப்ப என்ன செய்யறது? சத்தமிட்டு ஓதவில்லை என்று சொன்னால் மனதுக்குள் நாங்கள் ஓத வேண்டும் என்பது தெளிவாகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று மனதுக்குள் ஓதி இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லி சத்தமிட்டு ஓதி இருக்கிறார்கள். இது இப்ப கூட யாருக்கும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க வரலாம். இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே இந்த சஹீஹ் புகாரி இருக்கு, எடுத்து பற்றி பார்த்துருவோம். அப்ப மார்க்கம் என்றால் குர்ஆன் இருப்பது மார்க்கம், ஹதீஸில் வந்திருப்பது மார்க்கம். நமது சமூகத்தில் இருப்பதோ குறிப்பிட்ட சில நாடுகளில் இருப்பதோ மார்க்கம் கிடையாது. மார்க்கத்துக்கான ஆதாரம் கிடையாது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். அல்லாஹ் தஆலா குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றி நாளை மறுமையில் வெற்றி அடையக்கூடியவர்களான நம் அனைவரையும் ஆக்கட்டுவார். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.